பிரைஸ் காட். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். தேவ பிள்ளைகள், ஆண்டவருடைய தாய்மார்கள், பெரியவர்கள், வாலிபர்கள், குழந்தைகள் எல்லாருக்கும் உங்களுக்கு வாழ்த்துக்களை கொண்டு வருகிறேன். 11 மாதங்கள் அதிசயமாக ஆச்சரியமாக நடத்தி ஆண்டவர் நம்மை கரம் பிடித்து நடத்தி கொண்டு வந்தார். ஜனவரி மாதத்திலே ஆண்டவர் எப்படி பாதுகாத்தாரோ, பல போராட்டங்கள் இந்த ஆண்டு, பல பிரச்சனைகள், ஆனால் கிருபையாக இரக்கத்தோடு நம்மை தேவன் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்த மாதம், இந்த வருடத்தின் கடைசி மாதம், இந்த மாதத்திலே ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்த வசனத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். என்ன வசனம் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். ஏசாயா 41வது அதிகாரம் 15வது வசனத்திலே நான் வாசிக்கும் பொழுது, இதோ போர் அடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள யந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்குவாய். இந்த வசனத்தின்படி ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படுகிறார். இந்த வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது பல போராட்டங்கள், பல பிரச்சனைகள், எனக்கு யாராவது உதவி செய்ய மாட்டார்களா, எனக்கு யாராவது ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா, எப்படியாகிலும் எனக்கு ஒரு உதவி கிடைக்காதா என்று சொல்லி நாம் பல மனிதர்களை, பல நண்பர்களை பலரிடத்தில் நாம் எதிர்பார்த்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள யந்திரமாக்குவேன். இந்த மலை போன்ற போராட்டம், இந்த குன்று போன்ற போராட்டம் என்னுடைய வாழ்க்கையில எப்பொழுது மாறும்? இதற்கு யார் எனக்கு உதவி செய்வார்? யார் எனக்கு உதவி செய்வார்? யார் எனக்கு நல்ல ஒரு விடுதலை கொடுப்பார் என்று சொல்லி கலங்கி இருக்கலாம், ஏங்கி இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே, மகளே, உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள யந்திரமாக்குவேன் என்று சொல்லுகிறார். நீ மலைகளை நொறுக்கி குன்றுகளை பதருக்கொப்பாக்குவாய் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நம் மூலமாக, நம்மை கொண்டு நமக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற எல்லா போராட்டங்களையும் ஆண்டவர் முறியடித்து போட ஒரு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், ஆண்டவர் நம்மை புதிதும் கூர்மையுள்ள பற்களுள்ள யந்திரமாய் மாற்றுவதற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அந்த யந்திரமாய் மாற்றும் பொழுது, ஆண்டவர் உருவாக்கும் பொழுது, குயவனுடைய கையில் களிமண்ணை போல உருவாக்குவதற்கு ஆண்டவரிடத்தில் நாம் விட்டு கொடுக்கும் பொழுது, ஒப்பு கொடுக்கும் பொழுது, அர்ப்பணிக்கும் பொழுது, சில காரியங்கள் கஷ்டமாக இருக்கிறது போல தெரியும். ஆனால் பிரியமானவர்களே, தேவ சமூகத்திலே என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் எடுத்து பயன்படுத்துங்க, நீர் விரும்புகிற பாத்திரமா என்னை மாற்றுங்க என்று சொல்லி கேட்கும் பொழுது, கர்த்தர் நம்மை அவருடைய கரத்தில் எடுத்து அவருக்கு பிரியமான பாத்திரமாய் வணைந்து கொள்ளுகிறார். அவருக்கு பிரியமான பாத்திரமா எடுத்து பயன்படுத்துகிறார். மலைகள் போன்ற பிரச்சனைகள், குன்று போல பிரச்சனைகள், பள்ளத்தாக்குகள் எல்லாம் ஆண்டவர் சரி செய்கிறார், நம்மை பயன்படுத்துகிறார். இந்த மாதத்திலே கர்த்தர் அப்படி நடத்தும்படியாக நாம் ஜெபிப்போம். பரிசுத்தம் உள்ள எங்கள் அன்பு தகப்பனே, இந்த மாதத்திலே கர்த்தர் எங்களை ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே நடந்து வந்த தேவ பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைத்து ஆண்டவரே அதை நீரூற்றாக்கி கொள்ள உதவி செய்யுங்கப்பா. வேதனை உச்சக்கட்டும். இந்த ஆண்டிலே பல ஆசீர்வாதங்களை இழந்து விட்டேனே என்று சொல்லி ஆண்டவரே, மலை போல பிரச்சனைகள், குன்று போல பிரச்சனைகள், பள்ளத்தாக்குகள் என்று சொல்லி கதறி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. அவர்களோடு கூட இருந்து அவர்கள் மூலமாகவே அந்த பிரச்சனைகளிலே ஒரு விடுதலை கொடுக்க உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென்.